நம்ம போன வாரம் ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதில் தொடர் செய்தியாக நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆண்டு சித்தமானால் பார்ப்போம்னு. இந்த நாள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த லேவியராமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அந்த தொடர் செய்தியாக நாம் பார்க்க போகிறோம். 17வது வசனம் 21:17. ஹல்லேலூயா. சேரலாகாது, அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? குருடன். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அப்பத்தை செலுத்துவதற்கு உள்ள குறைவு உள்ள சரீரத்திலே குறைவு உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த அப்பத்தை செலுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம குருடன். குருடன்ல என்னென்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு, அந்த ரட்சிப்பு என்கிற கண்ணு நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்? திறந்திருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் யூடியூப்ல இருக்கும் போன வார செய்தியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அவரோடு கூட இருக்கிற அன்பு என்கிற மனக்கண் திறக்கணும். ரெண்டாவது, பூமியை பார்க்காதபடி பரலோகத்தை பார்க்குற மனக்கண் என்ன பண்ணணும்? நமக்கு இருக்கணும். மூணாவது, கர்த்தர் நம்மளை ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுது, நம்முடைய தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத விழித்திருக்கிற காவல்காரனை போல நம்முடைய கண்கள் என்னவா இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்கள் குருடா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல ரெண்டாவது அதுல இருக்கிற விஷயம், குருடனானாலும் ரெண்டாவது சப்பானி ஆனாலும். ரெண்டாவது இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சப்பானி, அதாவது நடக்க முடியாதவர்கள். நடக்க முடியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா பூமியின்படி நடக்க முடியாதவங்க அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை நடக்கும்படி விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சப்பானியா இருப்பதுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம இந்த செய்தியை நாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாம் முடித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆவிக்குரிய வாழ்க்கையில சப்பானியா இருக்கக்கூடாதுன்னா முதல்ல நம்ம நடக்கணும். நடக்கிறது என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஆதியாகமத்திலே ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடியும். தமிழிலே சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கும், ஆங்கிலத்தில் நடந்தான் அப்படின்னு இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏனோக்கு. ஏனோக்கை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும், இங்கு ஒருவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், அதை ஆங்கிலத்தில் நடந்தான் அப்படின்னு இருக்குது. அதை வாசிங்க. 5:22. ஆங்கிலத்திலே நடந்தான், தமிழ்ல சஞ்சரித்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சப்பானிகளா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்க தேவனோட நம்ம நடக்க பழகணும். தேவனோட நடக்க பழகும். தேவனோட நடக்க பழகிறதுன்னா என்ன? ஆண்டவர் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அவர் உன் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருப்பாராக. நிழலையும் உங்களையும் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? யாராவது நிழலை பிரிஞ்சு ஓடி இருக்கீங்களா? சின்ன பிள்ளைல ஓடுறது, இந்த நிழலை முந்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். நிழலை பிரிஞ்சு இருக்கணும்னு கால் எடுத்து பார்க்கறது, கையெடுத்து பார்க்கறது, அதோட சயின்ஸே நமக்கு புரியாது. ஏன் இது நம்மளை துரத்துது? ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறாரு. மகனே, நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை என்னை பிரிக்கவே முடியாது. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் பாடுகிறான், அவர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பாராக. பிரிக்கவே முடியாது. அது எப்பொழுது பிரிக்க முடியாது? நிழலை எப்போ பார்ப்பீங்க? எப்போ பார்ப்பீங்க? வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ நிழலை என்ன பண்ண முடியும்? அங்கே பார்க்கும். இங்கே ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு முன்பாக இருக்கிறது, எனக்கு பின்னாடி ஒரு நிழல் இருக்கிறது. நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் அவர் உங்களை விட்டு பிரியாமல் இருப்பார். அல்லேலூயா. இந்த பிரியாமல் அவர் உங்களோடு கூட நடந்து கொண்டே வரணும். இந்த நடை இல்லாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு? சப்பானிகள். ஆண்டவர் சொன்னாரு, அங்கவீனம் உள்ளவன் யாரா இருந்தாலும், குருடரா இருந்தாலும், சப்பானியா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு இந்த நட நம்மள்கிட்ட இருக்குதா? சூரியனை பார்த்தா கண்டிப்பா நிழல் பின்னாடி இருக்கும்.
தேவ சமூகத்தில் நீங்க இருந்தா நிழல் ஆண்டவர் பின்னாடி இருப்பார். ஆண்டவரோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் 100% சொல்ல முடியும் உங்களுக்கு பின்னாடி நிழல் இல்லவே இல்லை. இன்னைக்கு அப்படி நிழல் இல்லைன்னா நம்ம நடக்கலைன்னு அர்த்தம். சப்பானிகளா இருக்கிறோம். ஆண்டவர் பூமியில நிறைய சப்பானிகளை எழுப்பினார். இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடவர்களாய் இருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் துள்ளி குதித்து எழுந்து குதித்து நடந்து நிமிர்ந்து அவன் நடந்து போக ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அவன் நடந்தாரா? இங்க ஏனோக்கு தான் நடந்ததற்கு சரியான அடையாளம். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறவர். நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கணும். அந்த வசனத்துல நம்ம வாசித்தபடி ஏனோக்கு எத்தனை வயசுல ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்ல நான் விரும்புகிறேன். நம்ம சொல்லுவோம் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, தொழில் இருக்குது. நம்ம எப்படி நீங்கள் பாஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு இது ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஆண்டரோட நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்குது பிரதர். எங்களையும் ஏனோக்கையும் வச்சுட்டா ஏனோக்கு கால் தூசிக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வர மாட்டோம். ஏனோக்கு நடந்தது போல நம்ம நடக்கலை. ஏனோக்கு எப்பொழுது நடந்தான் நல்லா கவனிச்சிங்கன்னா 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து, அதை வார்த்தை சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும், ஒரு பக்கம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் அவன் பிள்ளை பெற்று குடும்பத்தை சம்பாத்தியத்துக்குள்ள நடத்தி குடும்பத்தை வளர்த்து குடும்பத்தை ஆளாக்கி, இது ஒரு பக்கம் நடக்குது. நம்ம சொல்லுவோம் இது குடும்பத்தை நடத்தணும், நான் தொழிலை பார்க்கணும், நான் என் பிள்ளைகளை பார்க்கணும். எப்படி பிரதர் தேவனோடு சஞ்சரிக்கலாம், டைம் இல்லை, நம்மளால முடியாது, அது சாத்தியம் கிடையாது, என் தொழில் அதற்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொன்னா ஏனோக்கு முன்பாக நாம் குற்றவாளியாக இருப்போம். ஏனோக்கு நடந்தான், நம்ம நடக்கணுமே. ஏனோக்கு எப்பொழுது நடந்தான்? மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசாலாவை பெற்ற பின் அநேக குமாரரையும் குமார்த்தையில வாசிகள். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும், சொல்லுங்க, சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளை பெற்றான். அப்போ நம்ம குடும்பமா இருந்தாலும் நம்ம தேவனுக்காக வாழ முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? நம்ம ஊழியங்களில் நிறையா ஊழியக்காரர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. என்னன்னா, அந்த கல்யாணம் முடியாமல் அந்த துறவரத்தில் இருக்கிற அந்த ஊழியர்கள் அதிகமாய் பயன்படுவார்கள் என்கிற ஒரு கருத்து நமக்கு இருக்குது. எப்படின்னா, அவங்க திருமணமே என்ன பண்ணாதவங்க அவங்க கர்த்தருடைய கரத்தில் பயன்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கிறோம். ஆனால் உலகளாகிய ஹிஸ்டாரிக்கல் அந்த ஊழியக்காரங்கள் உலகத்தில் பயன்பட்டவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சவங்க. அல்லேலூயா. பில்லிகிராம் ஐயாவா இருக்கட்டும், அவர் தேசத்தை தன்னுடைய பிரசங்கத்தால் அசைத்தவர், திருமணம் முடிந்தவர். டிஎல் மோடியாக இருக்கட்டும், ஜான் வெஸ்லியா இருக்கட்டும், அடுத்து பென்னஹின்னா இருக்கட்டும், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒருத்தர் இருந்தார், அவரை போல அற்புதம் செஞ்சவங்க யாரும் கிடையாது. காலு ஒருத்தவனுக்கு இல்லை, நம்ம உடனே ஆண்டவரே உனக்கு இவனோட கூட இருந்து இவனை நடத்துவீராகன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவர் என்ன பண்ணாருன்னா, அவன் ஷூ நம்பர் என்னன்னு கேட்குறாரு. அவர் ஒரு நம்பர் சொல்கிறார், ஒரு 8ஆம் நம்பர்னு வச்சுக்கிறீங்களேன். நீ 8ஆம் நம்பர் ஷூ வாங்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு என்ன பண்ணு, காலையில் நீ ஷூ என்ன பண்ணிடுவேன், மாட்டிடுவேன். இவர் வாங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டாருன்னு போய் ஜெபம் பண்ணிட்டு படுத்தாரு. காலையில் காலு வளர்ந்து நின்றுச்சு, ஷூவை மாட்டிட்டார். தொண்டையில் ஒருத்தனு குழி, இங்கே டியூப் போட்டிருக்கு. அவருக்கு முந்தின நாளே ஜெபம் பண்ணிட்டார். அவர் திரும்ப லைனில் நின்றார். உனக்கு நேற்றே ஜெபம் பண்ணிட்டேன், இல்லை இன்னும் சரியாகலை அப்படி சொன்னேன். சரி வான்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி சிமெண்ட் வச்சு பூசுகிற மாதிரி கையை வச்சு இப்படி செஞ்சோன்னே தொண்டையில் இருக்கிற ஓட்டை அப்படியே என்ன பண்ணிடுச்சு, மூடிடுச்சு. திருமணமானவர். அல்லேலூயா. அப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரோட இருந்தால் தான் வல்லமையை பெற முடியும். இந்த மனைவி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிதான் ஆண்டவரை தேடுறதுன்னு ஒரு பார்வை நமக்கு இருந்தாலும், உலகத்தில் பயன்பட்ட பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் எல்லாம் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றுள்ள ஒரு பிள்ளை இல்லை, 5, 10, 15. வெள்ளிகிராமையாக்கெல்லாம் வளவளன்னு பிள்ளைய, ரெய்னாட் பொங்கையாக்கு வளவளன்னு பிள்ளைய. இங்கிட்டலாம் ஒரு பக்கம் அது கடந்தாலும் தேவ பிரசனத்திலையும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தார்.
ஏனோக்கு நமக்கு சரியான எடுத்துக்காட்டு. பிள்ளைகளும் மனைவியும் பிள்ளைகளும் தொழிலும் எதுவும் நமக்கு தேவனோடு இருப்பதற்கு தடை அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிற யாராயிலும் தடையா இருக்குது, ஜெபம் பண்ண முடியல, தொழில் இப்படி பண்ணுது நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொல்வோமானால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முடவர்களாக இருக்கிறோம். நம்ம நடக்கணும். ஆண்டவர் சொல்றார், நம்ம நடக்கணும். முடவனா இருக்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அங்க முடவர்களும் ஆண்களை போல துள்ளி குதிப்பார்கள். ஃபாதரையா பாட்டு போடும்போது சொல்றாரு, பரலோகத்தில் முடம் இல்லை, ஊனம் இல்லை, எல்லாரும் நடப்பாங்களாம். அப்ப நடந்தவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போகிறவர்கள் பூமியிலே நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நடந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், ஃபேமிலி இருந்தாலும் தேவனோடு நடந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வயசு ரொம்ப முக்கியம். அவன் வயசை பாருங்களேன். ஏனோக்கு நாளெல்லாம் 23வது வசனம். என்ன ஞாபகம் வருது? 365 ஒரு வருஷம், ஒரு நாள் விடாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோக்கு நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? ஒரு நாள் விடாம நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்கணும். 365 நாளும் நம்ம என்ன பண்ணணும்? சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. யோசுவா இன்னொரு காரியம் நமக்கு சொல்லி தருவார். யோசுவா புக்கில் 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள், 31 நாள், 7 நாள் வாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தில் எல்லா நாளும் நம்ம பிசாசோட யுத்தம் இருக்கிறது. ஏனோக்கு சொல்லி தருகிற பாடம் 365 நாள் நம்ம யாரோட இருக்கணும்? தேவனோட இருக்கணும். அதனால 365 நாளும் நம்ம யாரோட இருக்கணுமா? தேவனோட கூட இருக்கணுமா? ஹல்லேலூயா. அடுத்து ஏனோக்கு நடந்ததுனால என்ன நடந்துச்சு? தேவனோடு சஞ்சரிச்சதுனால என்ன நடந்துச்சு? 24வது வசனத்துல ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் எப்ப அவன் காணப்படாமல் போனான்? ஏனோக்கு எங்க போனாரு? உயிரோட பூமியில இருக்கும்போது உயிரோட மறுரூபமானதுல 2 பேர், ஏனோக்கு, எலியா. எலியாவுக்கு ஒரு அக்கினி ரதம் இறங்கி வந்து அவன் அப்படியே கூட்டு போச்சு. ஏனோக்கு காணப்படாமல் போனான். நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டரோடு இருந்தா, ஃபேமிலியோடு இருந்தா. 365 நாள், வருஷங்கிறது 365 நாளை குறிக்கிறது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்த ஒரு சம்பவம் நடந்தது. தேவன் அவனை சரீரத்தில் இருக்கும் போதே அவன் சரீரத்தை மறுரூப சரீரத்தை கொடுத்து இந்த மாம்சமும் ரத்தத்தையும் பச்சித்தது. தேவனுடைய அக்கினி என்ன பண்ண? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஏசப்பாவுக்கு இருந்த உடம்பு வேற, ஏசப்பா இருந்த சரீரத்தை நீங்க பார்க்கணும். அவர் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணினார்? இதான் நமக்கு கொடுக்க போகிற மறுரூப சரீரம். அந்த பரலோக சரீரம் என்ன செய்யும்? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணும்? ஊடுருவிப்பாய். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள மகிமை நிறைந்த சரீரம் ஏனோக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் மறுரூபமானான். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு சீக்ரெட் இருக்குது, தேவனோட சஞ்சரிக்க. தேவனோட சஞ்சரிக்காமல் நம்ம பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போக ஆசை தானே? நிறைய பேர் இது பண்ணிடாதீங்க, ஆண்டவர் வந்தால் இப்பயும் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ போயிடலான்னு சொல்கிறத இப்போ போக முடியுமான்னு என்ன பண்ணுங்க? யோசிங்க. இப்போ போக முடியுமா? இந்த நிமிஷம் போக முடியுமா? சரி, கைவிடப்பட்டால் என்ன நடக்கும்? இப்போ ஆண்டவர் வந்தா ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? சரீரம் டக்குன்னு மறுரூபமாகி அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்க ஆள் காணாமல் போயிடும். சிலர் கூட்டம் நடத்துக்கிற போதே காணாமல் போயிடுவாங்க, அவருக்கு மறுரூபம் ஆயிடுவாங்க. நான் அந்த மறுரூபத்தை சொல்லலை, வருகையில் ஒரு மறுரூபம் திடீர்னு காணாமல் போயிடும். இப்படி காணாமல் போன உடனே அடுத்த செகண்ட் ஒன்று நடக்க போகுது, அந்த கிறிஸ்துடைய ஆட்சி ஸ்டார்ட். அப்போ நீங்கள் சாவை தேடியும் சாவை நீங்கள் காண முடியாது. நீங்கள் வேதனை அனுபவிப்போம், சாவை என்ன பண்ண முடியாது? காண முடியாது. இப்போதைக்கு ஜிபே இல்லைன்னா நம்மளால வாழ முடியல. அப்படித்தானே? நாளைக்கு இப்படித்தான் பண்ணுவான், இப்படித்தான் பண்ணுவான். இன்னைக்கு வருகை போயிடுச்சுன்னா, இன்னைக்கு வருகையில் ஆழ்க்க போயிட்டா நாளைக்கு நமக்கு என்ன செய்யறதுன்னு வழி இல்லை. எல்லாமே ஆதாரோட இணைச்சி எல்லாத்தையும் ஜிபேல கொண்டு வந்து எல்லாம் டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்தாச்சு. நாளைக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போனால் அவங்க சொல்லுவாங்க, முத்திரை குத்துனா மட்டும்தான் உனக்கு கடையில் ஜாமா தருவாங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லாமே அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ண டிக்கெட் போடுறதுலேருந்து எல்லாமே அவன் கைக்குள்ளே வந்தாச்சு. நாளைக்கு அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதப்ப நீங்கள் எப்படி நாளைக்கு இந்த சமுதாயத்தோடு நீங்கள் வாழ முடியும்? வருகை இப்பொழுது கைவிடப்படுவோமானால் நாளைக்கு நம்மளால் வாழ முடியாது. சோறு கிடைக்காது, ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது, இந்த இருக்கிற எடுத்த கடைக்கு போனால் உங்களுக்கு ஜாமான் கிடைக்காது, ரேஷன் கடையில் ஒன்றும் கிடைக்காது, பெட்ரோல் போட முடியாது, மருந்து மாத்திரை எந்த மெடிக்கல் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம். ஆண்டவர் மன்னிப்பா இருப்பான்னு நினச்சவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிடுவாங்க, குத்திட்டு வந்துடுவாங்க. இல்லாதவங்க பசியில் வாடுவாங்க. இன்னும் குத்தலையான ஒரு சர்வே எடுத்து நம்மளை வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்பொழுதுதான் சிலர் வனாந்தரத்துக்கு ஓடி போய் தங்களை போஷிப்பதற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். இந்த ஊரை விட்டே ஓடி போய் காட்டில் இருக்கிற இலையும் தலையும் திண்டுக்கிட்டு அப்படியே அந்த 3.5 வருஷத்தை என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சு வாழணும். அந்தி கிறிஸ்து ஒரு பக்கம் சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இப்ப நமக்கு சஞ்சரிக்க முடியாதவங்க அப்ப எப்படி தேவனோட இருப்போம்? ஆண்டவரை பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, யோசிக்க கூட விட மாட்டான். அவ்வளவு கொடிய காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஏனோக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே மறுரூபமானார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எப்போ தெரியுமா ஆண்டவர் வருவார்? உலகம் பிஸியாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வருவார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்பொழுதே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் பிஸியாயிரும். என்ன பிஸியாகி? புசிக்கவும் குடிக்கவும் வியாபாரம் பண்ணவும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும். என்ன இதெல்லாம் தப்பா? ஆண்டவருங்க சொல்ல வருது எல்லாம் பண்ணுவாங்க, ஆண்டவர் காரியத்தில் மட்டும் அலட்சியம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது தான் மனுஷகுமாரனுடைய வருகை வரும். அப்போ ஏனோக்கை போல நீங்க சஞ்சரிச்சாதான பரலோகத்துக்கு, நாம் சஞ்சரிச்சாதான பரலோகத்துக்கு போக முடியும். இந்த நிமிடத்தில் ஆண்டுடைய வருகை வருமானால் நாம் எங்கே போவோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அழகா இதை சொல்லுவார். மத்தேயு 24:38 வாசியுங்கள். மத்தேயு 24:38 தேவனோடு நடக்கிறதுனா என்னன்னு இதில் எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு 24:38. நீங்க ஆண்டவரோடு நம்ம நடக்கணும். இங்க நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சா? நோவாவின் காலத்துல புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். எப்பொழுது ஆண்டுடைய வருகை நோவா காலத்துல எப்பொழுது அழிஞ்சிச்சு, அவர்களுக்கு எப்பொழுது உணர்வில்லாமல் போச்சோ. எந்த உணர்வு? தேவனை குறிச்ச உணர்வு, ஜெபிப்பதை குறிச்ச உணர்வு, ஆண்டவரை தேடுறதை குறிச்ச உணர்வு எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கட்டாகுதோ அப்பொழுது தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமையாய்விட்டோம். அந்த நாள்ல ஆண்டவர் வந்தார்னா நாம் கைவிடப்பட்டு போவோம். கீழே வரும் பொழுதே சொல்லுகிறார் 40வது வசனத்தில், அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நோவாவின் காலத்துல புசிச்சான் குடிச்சான் பெண் கொண்டான் பெண் எடுத்தான், உணரல. என்னத்தை உணரல? வேலை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு ஆபத்து வரப்போகுதுங்கிற வார்த்தையை உணரல. ஆண்டவர் திடீரென்று இந்த மலையை பெய்ய பண்ணி அவர்களை அழித்து போட்டார். மனுஷகுமாரோட காலத்திலையும் 2 பேர் இருப்பார்களாம். 2 பேர் என்ன பண்ணுவாங்களா? வயல்ல இருப்பாங்க. 2 பேர் எந்திரம் இருக்குது. அது ஒரு கிரைண்டரா இருக்கலாம், ஒரு மிக்சியா இருக்கலாம், இல்லை ஒரு வாஷிங் மிஷினா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஒரு பெண் வேலை செய்கிறதை இந்த இடத்துலையும், அங்கு ஒரு ஆண் வேலை செய்கிறதை அங்கே குறிப்பிடப்படுகிறது. வயல்ல யார் நிற்பா? ஆம்பளைய ஒரு பக்கம் பிஸி, பொம்பளைய வீட்டு வேலைன்னு ஒரு பக்கம் பிஸி. 2 பேரும் நல்லா பிஸியா இருங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். இன்னைக்கு பிஸியா இருக்கும் போது அவர் வருவார், விழித்து கொண்டிருக்கும் போது வரமாட்டார். 5 கன்னிகைகள் விழிச்சிருக்கும் போது வரல, தூங்கும் போது தான் என்ன பண்ணார்? ஆண்டவர் வந்தார். திருடன் எப்பொழுது வருவான்? அழகா ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்க. திருடன் எப்பொழுது வருவான்?
உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டான். நீ எப்போ வரமாட்டான்னு நினச்சி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் திருடன் என்ன பண்ணுவான், வரும். நம்மள்கிட்ட எப்போ ஆண்டவர் வருவார், நம்ம ரொம்ப பிஸியாக இருந்து அவரை உணராமல் இருக்கும்போது, நம்ம அசந்து இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வருகை வர ஆரம்பி. ஹல்லேலூயா. அப்போ 2 பேர் வயலில் இருக்கிற ஆம்பளை, 2 பேர் எந்திரம் அரைக்கிறாங்க பொம்பளை. 2 பேர்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒரு ஆள் என்ன பண்ணான்? ஏன்? அதான் அந்த அந்த இடத்த அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி. ஒருத்தர் வயலில் அறுத்துக்கிட்டே எவன் நினைப்பான், இதை போய் சேர்த்து இதை ஒரு மாடிய வீடை கட்டி ஒரு பங்களா கட்டி இதை வச்சு அடுத்த வருஷம் சாப்பிட்டு இதை ஒரு பிரியாணி போட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவன் வெட்டியிருப்பான், ஏசு கூட வருவார் எல்லா வித. ஏன்டா வெட்டிக்கு இருக்கும்போது கூட உனக்கு பாட்டு தானாடா லூசு பையலேன்னு இவங்க கேட்டிருப்பாங்க. யார் லூசு பையன்னு வருகை வரும்போது தெரியும். ஒருத்தி மிக்சி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதை நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதை காணும், தக்காளியை காணும், வெங்காயத்தை காணும், இப்போ டென்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி பாட்டு படிச்சுக்கிட்டே. நான் என்ன சொல்ல வரேன், உலகம் உங்களை பிஸியாக்கட்டும், வேலை ஒரு பக்கம் போகட்டும், உங்களுக்குள்ளே கர்த்தரை குறித்த உணர்வு ஒரு துளி கூட குறையாமல் இருந்தால் தான் நீங்கள் வருகைக்கு போக முடியும். எப்படி பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணுவான், உங்களுக்கு கொடுத்த வேலையினால தான் டைவர்ட் பண்ணுவான். வேலை அதிகம், நீங்க பில்லு போட்டாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரா? அல்லேலூயா. ஏன் ஒரு சோத்திரம் பண்ணிக்கிட்டு பில்லு போட முடியாதா? கரெக்டாக போடுவீங்க, இல்லைன்னா நீங்க 5000 ரூபா கோட்டை விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஆண்டரோட இருந்தால் கரெக்டாக இல்லை வியாபாரம் நடக்கும், எல்லாம் கரெக்டாக போகும். ஆண்டரோட இருந்துக்கிட்டே வண்டி ஓட்டுங்க, ஆண்டரோட இருந்துகிட்டே கடற்கரைக்கு போங்க, ஆண்டரோட இருந்துக்கிட்டே தொழிலை செய்யுங்க, ஆண்டரோட இருந்துக்கிட்டே சமைங்க. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ ஆண்டரோட இல்லைன்னா எல்லாம் சொதப்பல் தான். என்ன இப்போ நமக்கு ஆகிப்போச்சு, வேலை ஒரு பக்கம் போகட்டுமே. இவன் என்ன வயலில் இல்லாமல் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான்? இல்லை, வயலில் வேலை போய்கிட்டு இருக்கு, உணர்வும் தேவனை குறித்து இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே எந்திரம் ஒரு பக்கம் போய் வீட்டு சமையல் கரெக்டாக தான் போகுது, வாஷிங் மிஷினில் துணி கரெக்டாக தான் போகுது, ஆனால் தேவனை குறித்த எண்ணமும் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. 2 பேர் அரைத்து கொண்டிருந்தார்கள், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நமக்கு நடக்கக்கூடாது. அதான் சொன்னேன், ஏனோக்கு பிள்ளைய குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்து தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போயிட்டான். உங்களுக்கு ஃபேமிலியை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, தொழிலை பாருங்க, நீங்க நிற்கிற இடம் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் தூங்கும் போதும் வருவார். நல்லா கவனிங்க, 2 பேர் கட்டிலே இருப்பார்கள். தூங்கும் போதும் வரலாம், சமைக்கும் போதும் வரலாம், தொழிலில் இருக்கும் போதும் வரலாம், எப்படினாலும் அவர் வரலாம். தூங்கும் போது வருவார்னா கொஞ்சம் தூங்கும் போது அலர்ட்டாக இருக்கலாம், இல்லை சமைக்கும் போது தான் வருவார்னா சமைக்கும் போது அலர்ட்டாக இருக்கலாம், தொழில் பண்ணும் போது தான் வருவார்னா அப்போ அலர்ட்டாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, எனக்கு எப்போ வருவேன்னு தெரியாது, நீ என்ன செஞ்சாலும் நீ என் நினப்பாவே இரு. அல்லேலூயா. நம்ம பாட்டு போடுவோம், என் நினப்பாவே இருப்பவரே எஸ். ஆண்டவர் சொல்றார், நான் இருப்பேன்ப்பா உன் நினப்பா, நீ என் நினப்பாவே இரு, என் நினைவாவே இரு, நான் உன்னை தூக்கிட்டு போவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை அவர் வருகைக்கு அழைத்து போக உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறதுனா என்ன செய்தாலும் ஆண்டரோடு கூட இருக்கிற நல்ல சிந்தனையில் நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை வைத்தரால் இல்லையா சொல்லுங்களேன். இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் உண்டு, பெண் பார்த்த உடனே பெண் தலையில 10 வெள்ளிக்காசு நெத்திச்சுடின்னு அந்த காலத்தில் போடுவாங்க. இப்படி ஒன்று இது இப்படி இப்படி இருந்து 10 காயின் அப்படியே வெள்ளியில் தொங்குமா. 10 காயினும் இப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ள குலம், கோத்திரம், பாரம்பரியம், பேரை காப்பாற்றுற மாதிரி நிறையா விஷயங்களை அவங்க அந்த காயினில் எழுதி பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணும்போது தலையில் என்ன பண்ணிடுறாங்க, மாட்டிடுவான். மாட்டும் போது இந்த பெண் எப்போ எங்கே நடமாடினாலும் இந்த நெத்தியில் உள்ளதை என்ன பண்ணக்கூடாது, அவ கலட்டக்கூடாது. மற்றவங்க பார்வையிலையும் தன்னுடைய எந்த குடும்பத்துக்கு சேர போகிறாளோ குடும்பத்தினுடைய எல்லா பண்புகளும் கலாச்சாரங்களும் எழுதியிருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடி இவ கண்ணாடியை பார்க்கும் போதும் எழுதியிருக்கும், இவளோட தொடர்பு கொண்டிருக்கும், அது மக்களோடையும் தொடர்பு கொண்டிருக்கும். இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று மணவாளன் ஒரு நாள் வருவார். சொல்லாத டயத்தில் வரும்போது இந்த 10 காயினும் உள்ள அந்த நெத்திச்சுடி பெர்ஃபெக்டா ஒன்றும் தொலையாம தலையில மாட்டின மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொண்ணை என்ன பண்ணுவார், அவரு
கெட்டுவார். ஏன் அப்படி ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா சொல்லுவார், இந்த 10 காயினையே காப்பாற்ற முடியாதவன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவார்? இந்த 10 காயினை உன்னால காப்பாற்ற முடியல பாருங்களேன். அதை தான் ஆண்டவர் உவமையா சொல்லுவார். ஒருத்தி 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தால் ஒன்று காணாமல் போனது. அவள் விளக்கை கொளுத்தி அதை பெருக்கி கூட்டி அதை எடுத்து அந்த காயினை அப்படி தேடுறா. ஏன் தேடுறா? இது இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆக, இது இருந்தால் தான் நான் விரும்புகிற மாப்பிள்ளைக்கிட்ட நான் கட்டி நான் கல்யாணத்துக்கு போக முடியும். இதை தொலைச்சிட்டா என் வாழ்க்கை போச்சு. நம்ம தேடி 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 அதை கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த காயினை எடுத்த உடனே தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் சந்தோஷப்பட்டு நான் காயினை எடுத்துட்டேன், என்னுடைய திருமணம் நிச்சயமாய் நடக்க போகிறது. உண்மை. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அப்படித்தான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம், உண்மை, ஜப வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நமக்கு காயினை என்ன பண்ணியிருக்காரு? 10 காயினை கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் மனதில், உங்கள் தலையில், உங்கள் சிரஸில் நீங்கள் எப்பொழுதும் வச்சுக்கிட்டு இருக்கணும். எப்போ அவர் வருவாரோ அப்போ உங்கள்கிட்ட காயின் இல்லையோ, நீங்கள் வெள்ளிக்காசை தொலைச்சிட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனநாளிலே நீங்கள் அவரை திருமணம் செய்ய முடியும். நல்ல சாட்டா சொல்லணும்னா வருகைக்கு போக முடியாது. எல்லாருக்கா தலையிலையும் காயின் இருக்கா? யாருக்காவது ஒன்று தொலைஞ்சிச்சா? சிலருக்கு பிரதர் நெத்திச்சுடியவே காணும், காயனாவது ஒன்றத்தையும் காணும். அது எந்த மூலையில் கிடக்கோ? மணவாளன் வருவார். யார் கையில்? அவர் குலத்தை, அவர் கோத்திரத்தை, பாரம்பரியத்தை காக்கக்கூடிய மணவாட்டியாகிய சபையை மட்டுமே அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதனால எது வேணாலும் செய்யுங்க. இவ கூட்டும் போதும் இவ தலையில் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. குளிக்கும் போதும் இருந்துச்சு, சமைக்கும் போதும் இருந்துச்சு. எல்லா டயத்துலையும் அதை கெட்டிக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? அங்கே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? கழட்டி வச்சிடலாம். கல்யாணம் முடிகிறவரது இருக்கணுமேனு எங்கே போனாலும் அவள் கெட்டிக்கிட்டே இருப்பா. அவள் மணவாளனை சரியாய் சந்திப்பாள். அவள் திருமணம் சொன்னபடி முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அதை ஒரு பொழுது நம்ம விட்டு விடவே கூடாது. அப்போ தேவனோடு நடக்கிறதுனா என்ன? சப்பானியாக இருக்கக்கூடாதுன்னா என்ன? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 1:8. தேவனோடு நடக்கிறதுனா இன்னொன்று என்னன்னா விசுவாசத்திலே நடக்கிறது. யாக்கோபு 1:8. அது தொடர்ந்து வாசிங்க. சரி இருக்கட்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். மேல இருக்கும் 5வது வசனத்திலிருந்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கும். ஆனாலும் இதான் அந்த முக்கியமான பாயிண்ட். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இப்ப இந்த வசனம் உங்களுக்கு புரியும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இங்கே ஒரு சப்பானியை நாம் பார்க்கிறோம். என்ன? இருமனம் உள்ளவர். முன்னாடி ஒரு காலு, பின்னாடி ஒரு காலு. டவுட், சந்தேகம், விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை நாம் கேட்டால் அதை நாம் அதற்கு தருவார் என்று நாம் விசுவாசிச்சு நம்ம நடக்கணுமா? அல்லேலூயா. விசுவாசிக்கலைன்னா நீங்க நடக்க முடியாது. விசுவாசிச்சாதான் நீங்க ஸ்டெப் எடுத்து என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும். ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். அவருக்கு சித்தமானதை நான் கேட்டா, அவருக்கு பிடிச்சதை நான் கேட்டா நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் நீங்க ஒரு ஜெபத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது சப்பானித்தனமாக அல்லது முடவனை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஜெபம் பண்ணுவோம், ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை என்ன பண்ணாது இருக்கு. ஜெபம் பண்ண விஷயத்துக்கு இன்னும் நாம் பயந்து கொண்டுதான் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு நீங்க நடந்து செல்லணுமா? அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கு?
ஜெபம் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ப்ரேயர் ஒரு பார்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. ஜெபம்ங்கிறது ஒரு 50% தான். சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், மூவ் பண்ணவே மாட்டோம், பயந்துக்கிட்டே இருப்போம், காலடி எடுத்து வைக்க பயந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன பிள்ளை வீடியோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய திண்டில் இந்த இப்போ மேசாக் பையன் போனாலும் அவன் சைஸ் தான் இருப்பான். ஒருத்தன் மேலே நின்றுக்கிட்டு நிற்க வச்சுருக்கான். அப்பா நிற்க வச்சுட்டு அப்பா சொல்கிறாரு, கீழே இருந்து கீழே குதின்னு சொல்கிறாரு. இந்த பிள்ளை எந்த டவுட் இல்லை, மேலே இருந்தா நல்லா அந்த ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க, அப்படி பாஞ்சு விழுது. இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த சின்ன பிள்ளை எவ்வளோ தைரியம் இருந்தால் விழும். இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தைரியம் யார் கொடுத்தது? இந்த சின்ன பிள்ளைக்கு தைரியம் எங்க வந்ததுன்னா உயரத்தை பார்த்து அல்ல, அப்பாவுடைய கரத்தை பார்த்து. ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரத்தை பார்த்து இந்த சின்ன பிள்ளை சுயத்தின்படி எதுவும் யோசிக்கல, அப்படியே பாஞ்சு விழுந்துருச்சு. அதான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசி. அங்கேருந்து குதிக்க சொன்னா அது குதிக்கும். இதே இது நம்மளை நிற்க விட்டுட்டு அவன் சைஸுக்கு இது ஒரு 7-8 மடங்கு. இப்போ நான் ஒரு 6 அடி, நான் ஒரு 50 அடி 60 அடி தூரத்தில் இல்லை 70 அடி தூரத்தில் என்னை நிறுத்திட்டு கீழே ஒரு ஆள் வலையை விரிச்சுக்கிட்டு குதிடான்னு சொன்னாலும் இவன் வலையை பிடிப்பானா, விடுவானா, குதிப்பானா, கிழிஞ்சிருமா, வலை சரியா இருக்கா, இவன் எந்த கடையில் வாங்கினா, ஐயையோ உழுவுமா வேணாமான்னு நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம். ஆனால் சின்ன பிள்ளை ஒரு செகண்ட் பாஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தான் நினைக்கிறேன். நான் அன்னைக்கு நான் பார்த்தேன், முதல்ல இறங்கும் போது இவன் வந்து செகண்ட் பைலட்டான். ஆம்ஸ்ட்ராங் செகண்ட் பைலட். ஃபர்ஸ்ட் பைலட் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ மேலே இறங்கணும், சந்திரனில் இறங்கணும். மேலே போன உடனே கால் அந்த அந்த நிலையெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னா மிதப்போமா இல்லை கடல் மாதிரி உள்ளக்க போயிடுவோமா இல்லை எதுவும் கதிர்கள் வந்து தாக்கிடுமான்னு தெரியாமல் அந்த அந்த இதில் இருந்து ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து இறங்க போகிறாங்க. இறங்கும் போது கீழே இருந்து ஆர்டர் வருது. முதல் கேப்டன் அவன் பேர் கூட தெரியல, ஏன்னா அவர் இறங்கலை, அதனால பேர் தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் குடிச்சு ஆர்டர் குடிச்சு கேப்டன் இறங்குங்க, குறிப்பிட்ட செகண்ட்ல இறங்கணும், கேப்டன் இறங்குங்கன்னு சொல்லும்போது இவன் டவுட், காலை வைக்கிறதுக்கு டவுட் பண்ணி 30 செகண்ட்ல செகண்ட் கேப்டன் அசிஸ்டன்ட் கேப்டன் இறங்குங்கன்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் சொன்ன வேகத்தில் காலை என்ன பண்ணாரா வச்சான். டவுட் பண்ணல. அது அழகா பர்வீன் சுல்தானா பர்வீனா அவங்க பேசும்போது அந்த வார்த்தை சொன்னாங்க, ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம அவன் காலை வச்சான். இன்னைக்கு அவனுடைய பேர் சரித்திரத்தில் இருக்கு. அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அந்த நிலால கால் வைக்கிறதுக்கு தாமதம் இல்லாமல் ஒரு ஃபெய்த்தோட காலை வச்சதுனால சாதிச்சான்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தைரியமா என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். ஆண்டவர் உங்களை போன்னு சொன்னா என்ன பண்ணிடணும், போய் 50% ப்ரேயர், 50% உங்களுடைய முன்னெடுப்பு, உங்களுடைய மூமெண்ட், நீங்க எடுக்கிற முயற்சி, நீங்க வைக்கிற ஸ்டெப், உங்க ஸ்டெப்பை கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் பண்ணி காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம். அப்ப விசுவாசத்துல நீங்களும் நானும் நடக்கணும்னா இந்த பூமியில இருக்கிறவரை இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு தான். உடைய மோசேயுடைய சம்பவத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். செங்கடல் வந்துருச்சு, பின்னாடி ஆட்கள் முன்னாடி செங்கடல். ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே பிரேத குழி இல்லைன்மா நீங்க இங்க வந்த, நாங்க அடிமைகளாவே இருந்திருப்போம், வனாந்தரத்துல வந்து சாகருக்கு நாங்க யாரா இருந்திருப்போம், அடிமையாவே இருந்திருப்போம்னு சொன்ன உடனே மோசே அழுகிறான் தேவன் சமூகத்துல. அழுகும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் முறையிடுகிறது என்ன, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு, திறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே செயல்பட்டது ஃபர்ஸ்ட் மோசேயுடைய பிரேயர். ஆண்டவரே நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல, அது பிரேயர். ரெண்டாவது வைக்கிற ஸ்டெப் கர்த்தர் வைக்கல, மோசே வைக்கிறான். கையை நீட்டி பலந்துருன்னு சொன்னாரு. கையை நீட்டினா எந்த டவுட்ல, எந்த தைரியத்தில் அவன் நீட்டியிருப்பான்? என்னை அழைத்த தேவன், முச்சடியில அழைத்த தேவன், என்னை நடத்த உண்மையுள்ளவர். கையை நீட்டினா பாருங்க, ரெண்டு இதுவும் திறக்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா.
எல்லாரும் வனாந்தரத்திலே போக ஆரம்பித்தார். நல்லா நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. அது யாத்திராகமம் நான் சொல்கிற வசனத்தை நோட் பண்ணி 14, 10, 25, 27 இந்த 3 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா புரியும். இவன் கையை நீட்டுறான், இவனுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 25வது வசனம் வைக்கிறேன், ஆண்டவர் உள்ள என்ன பண்ணிடுறாரு, என்ட்ரி கொடுத்துட்டார். இவன் ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும், அப்பதான் ஆண்டவர் உள்ள வருவார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இவன் ஒரு ஸ்டெப் வச்ச அடுத்த கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் மோசைக்கு முன்னிருந்தவர்களுக்கு பின்னாக இவன் ஒரு மூவ் கொடுத்த உடனே ஆண்டவர் அங்க மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பின்னாடி வந்துட்டார். வந்து பார்வோனுடைய சேனைகளை கலங்கடிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றாரு, உன் கோலை நீ என்ன பண்ணு, நீட்டு. இவன் நீட்டுறான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாருன்னா, சமுத்திரங்களை நடு மையத்திலே பார்வோன் சேனையை வைத்து கர்த்தர் மூடி அவர்களை அந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற முடங்கி இருக்கிற அந்த சப்பானியா இருக்கிற அந்த குணங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்துல மூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க மூவ் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை நீங்க விசுவாசிங்க. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக யோசிங்க. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினால என்ட்ராகுங்க. கர்த்தர் அதை கனப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த தடவை ஃபங்க்ஷன்லாம் இவ்வளோ பெரிய மகாலில் நடத்துவோம்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. மகால் இவ்வளோதுண்டி இருக்குது, பணம் இப்படி எதுவுமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்துச்சு, செங்கடல்ல காலை வைப்போமா வேணாமா? காலை ஒரு தடவை எடுத்துட்டா 100 வருஷம் ஆனாலும் அந்த செங்கடல் என்ன பண்ண முடியாது, அதோட ஃபெயிலியர் தான். அதோட முடிச்சுட்டு மோசை பொட்டியை கட்டிட்டு பின்னாடியே வந்துட வேண்டியதான். இனி அதை திறக்க போறது கிடையாது. வாழ்வாசாவாங்கிற போராட்டம். காலை வைக்கவா வேணாமா? காலை வைக்கிறோம். எவ்வளோ பெரிய செலவுகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், 1 ரூபாய் இல்லைனாலும் அழைத்த தேவனை நம்பி என்ன பண்றோம், இப்ப காலை வைக்கிறோம். வைக்கும் பொழுது எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இதையும் செய்வார், இன்னமும் செய்வார். இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு அவரை நம்பலைன்னா நாளைக்கு நமக்கு எவ்வளவு காசு செஞ்சு எவ்வளவு பெரிய மீட்டிங்லாம் நம்ம நடத்தணும். இன்னைக்கு அவர் 50,000 ரூபாய்க்கு நம்பலைன்னா நம்ம இன்னைக்கு அவரை எப்போ நம்ம நம்ப போறோம்? எப்படி நம்மளை நம்பி ஒரு காரியத்தை செய்வார்? நான் சொல்றது ஊழியத்தினுடைய பாதை. 1 ரூபாய் இல்லாம உன்னை ஸ்டார்ட் பண்றோம். கர்த்தர் அதை நேர்த்தியாய் முடிக்கிறார். காரணம், அவரை நம்பி, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்கிறோங்கிற நம்பி நம்ம கால் வைக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு அதை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட நான் சின்ன அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்களும் ஆண்டவருக்கு சித்தமானது இருந்தா, ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்தா காலடி எடுத்து வைங்க. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்டெப் எடுத்து வைங்க. நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்ன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை போஷிப்பாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை நடத்துவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுங்க. அவரை நம்பி நீங்க உள்ள போங்க. அவரை நம்பினதுனால அவரும் உள்ள சீனுக்குள்ள வருவாரு. அவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்ற ஒரு ஆள் உண்டு, ரெய்னார்ட் போங்கேயாவை பத்தி நான் உங்களுக்கு, அவர் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு தேவ மனுஷன். அவர் பெரிய சுவிசேஷகர். அவர் முத ஆப்பிரிக்க தேசத்தில் போய் ஊழியங்களை பார்க்க போறாரு. போகும்போது பெரிய ஒரு சுவிசேஷகரை போய் அழைச்சிட்டு வந்து மீட்டிங் நடத்துறாரு. நடத்தும் போது போஸ்ட் அடிக்கிறாரு. என்ன போஸ்ட் அடிக்கிறாரு? யாரு முடவர்களோ, யாரு கண்ணு தெரியாதோ, யாருக்கு நோயோ, எல்லாரும் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க, கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் சொல்லிட்டார். சொல்லி மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. அந்த விசேஷித்த பிரசங்கியார் வந்தார். இவர் ரெய்னார்ட் போங்கய்யா கூட்டம் நடத்தினா 50 பேர் தான் வரும். 40 பேர் 50 பேர் இப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த விசேஷித்த பிரசங்கியார் வந்தார். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள மெசேஜை முடிச்சுட்டு சொன்னாரு, எனக்கு லீடிங் இல்லை, நான் வந்து நாளைக்கு வந்து என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னோடனே இவர் கெஞ்சினார், என்னையா உங்களை நம்பி நீங்கள் அற்புதம் பண்ணுவீங்க, ஆண்டவருடைய நாமத்தினால நீ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, நீங்கள் விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினார். நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் இந்த 2வது நாள் கூட்டத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு வர வச்சா, நோயுள்ள பேயுள்ளவன் பலவீனம் எல்லாம் வந்து பாவம் போல ஏங்கி உட்கார்ந்துருக்கு.
மீட்டிங் நேரம் போய்கிட்டு இருக்கு, ஒர்ஷிப் டைம் முடியுது, பாஸ்டர் என்ன பண்ணல, காணோம். டைம் மாறிக்கிட்டே இருக்குது, ஆளை காணோம். கார் எடுத்துட்டு வேகமாக போனார். போய் அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி பார்த்தா ரூமில் காணோம், அங்கே காணோம். பார்த்தா ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரௌசர் போட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இந்த ஊழியக்காரர் தெரியுறாரு. ஐயா, உங்களை நம்பி இந்த கூட்டத்தை வச்சுருக்கையா, வாங்கயான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சினா வர முடியல. எனக்கு கொஞ்சம் லீடிங் இல்லையா உங்களுக்கு, எனக்கு மனசில் ஒரு இது இல்லை, நாங்கள் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினார். ஐயா, ஒரு தடவை வந்துட்டு அந்த வியாதியஸ்தருக்கா ஜெபம் பண்ணிட்டு போங்கயான்னு கெஞ்சினா இந்த ஆளு காலை உதறிட்டு விசேஷித்த ஊழியக்காரர் போயிட்டார். அதுக்கு பேர் தான் விசேஷித்த ஊழியக்காரர். போயிட்டார். போனதுக்கப்புறம் இந்த மனுஷன் அழுதுட்டு காரில் உட்கார்றார். உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, அவரும் ஊழியக்காரர், நான் இன்னைக்கு காரை எடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி போகிறேன். நான் ஜெபம் பண்ணுவேன், வந்த எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணணும், சுகமாக்கணும். நானும் ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு அழுது ஆத்ம பாரம் ஜனங்களை பார்த்து பரிதவித்து, இப்படி இந்த ஊழியக்காரர் இப்படி கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஜனங்கள்லாம் கல்லறிவாங்களே நினைச்சாரோ என்னவோ தெரியல. அவர் அப்படியே அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு நேராக போனார். போய் இப்போ ஒரு விசேஷத்து ஊழியக்காரர் தான் எல்லா பாஸ்டரும் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தான் சஃபாரி போட்டு ரோஸ்லாம் வச்சு பயங்கரமாக அப்படி வருவாங்க. இப்போ மான்சியா வர்றாருன்னா அவ்வளோ பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம கூட்டம் வச்சா ஒரு ஆள் வர்றாரு, அவ்வளோ பேரும் போய் இவங்க உட்காந்து பெரிய ஊழியக்காரர் வர எல்லாரும் கோட் சூட் போட்டு இப்படியே இன்னும் காணாம டைம் பார்த்துக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம். ஊழியக்காரவங்க மேலே இருக்கும்போது இவங்க பின்னாடி உட்காந்துருக்கிறதுல என்ன சந்தோஷமோ தெரியல. கடைசியில் வந்தா ஊழியக்காரர் வரல, இவர் மட்டும் உள்ள என்ட்ரி. வந்தவனை கேட்டார், ஒரு பேட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், என்ன சொல்லணும், எதை ஃபர்ஸ்ட் சொல்ல, பேட் நியூஸை சொல்லு. ஊழியக்காரர் வரமாட்டான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லா சுற்றி இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. குட் நியூஸ் என்ன, இன்னைக்கு நான் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன், அதோட நீ பண்ணு, நாங்கள் போய் வீட்டில் ஜபத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. கடைசியில் மேலே நின்றாராம், ஃபெய்த்தில் மூவ் பண்ணார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்ற ஃபெய்த்தில் மூவ் பண்ணி இப்போ மைக்க பிடிக்கிறார். பிடிச்ச ஆண்டோட்டு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடும் போது ப்ராஃபட்டிக்கலா வேர்டு வருது, யார் யாரெல்லாம் குருடர்களாக இருக்கிறார்களோ எல்லாரும் எந்திரிங்கன்னு சொன்ன. அங்கிருந்து எந்திரிச்சு நின்றாங்க. அங்கங்க எந்திரிச்ச பிறவி குருடர்கள் சொன்னார், இன்னும் சில நொடிகளில் ஒரு வெள்ளை மனிதன் பேசிக்கணும். அங்கே எல்லாரும் கருப்பங்க தான், வெள்ளை மனுஷன் மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. பிசாசு காதில் சொல்லிச்சான், டே இதெல்லாம் நடக்குமா? இவர் சொன்னாரா, நடக்குதோ நடக்கல எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்றாரு நான் செஞ்சிருன்னு சொல்லிட்டு மயக்க பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால் குருட்டு கண்கள் திறப்பதாக பார்த்தா அங்கிருந்து கத்துன, நான் பார்க்கிறேன் ஐ கேன் see. எல்லாரும் அங்கிருந்து குருடர்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். ஹீலிங் பரவுச்சு பாருங்க. முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள், நொண்டிகள் நடக்க ஆரம்பித்தார்கள், கேன்சர் கட்டிகள் உடைந்தது. அந்த நாள்ல ஆரம்பிச்சு பாருங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி. 7 கோடி பேரை ஆண்டவருக்குள்ளே கடத்தி அந்த தேவராஜ்யத்திற்குள் கொண்டு போய் சேர்த்து, கடந்த 1-2 வருஷத்துக்கு முன்பாக அந்த தேவ மனுஷன் மரித்து போனார். அன்னைக்கு அவர் மூவ் பண்ணலன்னு வச்சுக்கிறங்க, அவர் வாழ்க்கையில சாதிச்சிருக்கவே முடியாது. நம்ம மூவ் பண்ணா கர்த்தர் மூவ் ஆவார். அல்லேலூயா. நம்ம காலை வச்சா கர்த்தர் வருவார். இது ஊழியத்துடைய டிபார்ட்மெண்ட். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு சித்தமானதா இருந்தால் தைரியமா மூவ் பண்ணுங்க. சொல்லுங்க, நான் தைரியமா என்ன பண்ண போறேன், மூவ் பண்ண போறேன். என் ஆண்டவர் என்னோடு கூட வரப்போகிறார். நம்முடைய கால்கள் நடப்பதாக, முடங்கி கிடக்கிற கால்களை கர்த்தர் துள்ளி எழும்ப பண்ணுவாராக. ஆண்டவர்ட்ட தைரியமா சொல்லுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா, நான் கெத்தா இங்க சாட்சி சொல்றேன், நான் இன்ன காரியத்தை செய்கிறேன், இல்லை என் சம்பளத்தில் நான் இந்த ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நீ இதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இதை செய்யுங்கன்னு தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணுங்க. உங்கள் வார்த்தையில் கனப்படுத்தி என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 4 பேர் கேட்கும்போது என்னம்மா குடும்பம் எப்படி இருக்குது, தைரியமாக சொல்லுங்கள், என் ஆண்டவர் செய்வாரியா, அடுத்த மாதத்தில் செய்வாரியா, இந்த வருஷத்தில் செய்வாரியா, என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். தைரியமா மூவ் பண்ணுங்க. உங்க முடங்கின கால்கள் நடப்பதாக நீ நடக்கும்போது தேவன் கூட உங்களோடு கூட நடப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம்.